இது ஸ்லைடிங் கேட் ஆப்ரேட்டர் ப்ரோ 600 kg. இதோட சென்சார் கீ சுவிட்ச் கனெக்ஷன் ரிமோட் கான்ஃபிகரேஷன் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்க போகிறோம். SL102 வரைக்கும் ஒரே கான்ஃபிகரேஷன் தான். கண்ட்ரோல் போர்டோட ரைட் சைடு கார்னரில் இந்த கனெக்டர் 3 பின் கனெக்டர் இருக்கும். அதில் லைனு நியூட்ரலு எர்த்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு பவர் சப்ளை ஆன் பண்ணிக்கோங்க. அடுத்து செல்ஃப் லேர்னிங் பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்கு கம்பல்சரி கேட்டில் T-ட்ராக்கில் லிமிட் பிளேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். மோட்டரை மேனுவல் பண்ணி கேட்டோட மிடில் பொசிஷனில் வச்சுட்டு ஒர்க்குன்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் ஆக ஸ்டார்ட் பண்ணிடும். இது ஆட்டோ லேர்னிங். ஒரு ஓப்பன் ஒரு க்ளோசிங் லேர்னிங் எடுக்கும். இன்கேஸ் செல்ஃப் லேர்னிங்கில் ஓப்பன் ஆகாமல் வேறு டேரெக்ஷன் க்ளோஸ் போச்சு அப்படின்னா 4th டிப் சுவிட்சை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிங்கன்னா டேரெக்ஷன் மாறிடும். அதுக்கப்புறம் செல்ஃப் லேர்னிங் கொடுங்க. அடுத்து ரிமோட் லேர்ன் பண்ணுறதுக்கு 3ஆவதாக ஒரு பட்டன் இருக்கும், ரிமோட் அப்படின்ட்டு. அந்த பட்டனை சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரிமோட்டோட ஃபஸ்ட்டு பட்டனை டபுள் டேப் பண்ணிங்கன்னா ரிமோட்டு கான்ஃபிகர் ஆகிடும். கான்ஃபிகர் பண்ணது இது ஒரு பட்டனில் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். 4 பட்டன் வேணும் அப்படின்னா டிப் சுவிட்ச் 2 ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. RX4 பட்டன் ஒரு டிப் சுவிட்ச் இருக்கும். 2வது டிப் சுவிட்ச் அதை ஆன் பண்ணிங்கன்னா 4 பட்டன் ஒர்க்கிங் கிடைக்கும். அடுத்து ஃபோட்டோ செல் சென்சார் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 12 வோல்ட் பவர் சப்ளை 12 to 24 வோல்ட்டு. அடுத்து ஒரு NO ஒரு காமன் ட்ரிகர் பாயிண்ட்டு கனெக்ட் பண்ணணும். அது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சென்சாரோட ரிசீவரில் 4 கனெக்ஷன் போட்டிருக்கும். டிரான்ஸ்மிட்டரில் 2 கனெக்ஷன் போட்டிருக்கும். இதில் ரிசீவரில் இந்த மாதிரி ஒரு ஜம்பர் இருக்கும். அது NCயில் இருக்கும். அது NOவில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரிசீவர்லேயும் டிரான்ஸ்மிட்டர்லேயும் 12-36 வோல்ட்டு DC/ACன்னு ஒரு கனெக்டர் இருக்கும். அந்த கனெக்டரில் இருந்து கண்ட்ரோல் போர்டில் பவர் சப்ளை கனெக்ட் பண்ணணும். கண்ட்ரோல் போர்டில் 12 வோல்ட்டு கிரவுண்டு அப்படின்னு 2 கனெக்டர் இருக்கும். அதில் நீங்கள் பொலாரிட்டி தேவையில்லை, எப்படி வேணால் கனெக்ட் பண்ணிக்கிடலாம். அதாவது சென்சாரில் பொலாரிட்டி தேவையில்லை, இதில் 12 வோல்ட்டு கிரவுண்டு கனெக்ட் பண்ணணும். ரிசீவர் டிரான்ஸ்மிட்டர் ரெண்டுக்குமே பவர் சப்ளை கனெக்ட் பண்ணிவிட்டு சென்சாரில் REL கிரவுண்டு அப்படின்னு 2 போட்டிருக்கும். REL அப்படின்றது ரிலேவோட அவுட்டு. ரிலே அவுட்டை வந்து ஃபோட்டோ அப்படின்னு ஒரு கனெக்டர் இருக்கும். மோட்டரோட கண்ட்ரோல் போர்டில் ஃபோட்டோ அப்படின்னு ஒரு கனெக்டர் இருக்கும். அதில் REL அப்படின்ற கனெக்டர் வந்து வயரை வந்து கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கிரவுண்டு கனெக்ட் பண்ணணும். நம்ம வோல்டேஜ் கொடுத்தோம்ல அதே சேம் கிரவுண்ட்லேயே அதோட கிரவுண்டையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு சென்சாரை வந்து நேருக்கு நேராக பேரலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கீழே மேலே ரைட்டு லெஃப்ட் அந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னா ரிசீவர் டிரான்ஸ்மிட்டர் மேட்ச் ஆகாது. அதனால் பேரலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறணும். அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சென்சாரில் ஒரு க்ரீன் லைட்டு மட்டும் எரியும். யாராவது கிராஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு ரெட் இண்டிகேஷன் வரும். அந்த ரெட் இண்டிகேஷன் வர்றப்போ ரிலே ட்ரிகரிங் ஆகும். ட்ரிகரிங் ஆகிறப்போ மோட்டர் வந்து ரிவர்ஸ் ஆகும். அடுத்து கீ சுவிட்ச் இல்லைனா பெல் சுவிட்ச் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கீ சுவிட்சில் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 2 லிமிட் சுவிட்ச் இருக்கும். இந்த 2 லிமிட் சுவிட்சில் NOவையும் காமனையும் பேரலாக லூப் பண்ணிக்கோங்க. லூப் பண்ணிவிட்டு ஒரு காமனை ஒரு NO மட்டும் தனியாக எடுத்து மோட்டருக்கு கொண்டு வந்துடுங்க. கீ சுவிட்சிலேருந்து இப்போ 2 கேபிள் எடுத்துகிட்டு வந்திருப்போம். கீ சுவிட்சு இல்லைனா பெல் சுவிட்சு. அதில் 2லேயுமே 2 கேபிள் இருக்கும். ஒரு கேபிளை வந்துட்டு ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு போட்டிருக்கும். அதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று காமனில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ செல்லுக்கு கீ சுவிட்சுக்கு எல்லாருக்குமே ஒரே காமன் தான். அதிலே கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு கீ சுவிட்சை செக் பண்ணி பாருங்கள். கீ சுவிட்சு ரைட்டு லெஃப்ட்டு எந்த சைடு ரொட்டேட் பண்ணாலும் ஒரு ஓப்பனு ஒரு ஸ்டாப்பு ஒரு க்ளோஸு ஒரு ஸ்டாப்பு அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். பெல் சுவிட்சும் அதே மாதிரி தான். சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். அடுத்த ப்ரெஸ்ஸில் ஸ்டாப்பு, அடுத்த ப்ரெஸ்ஸில் க்ளோஸ். அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஒர்க் ஆகும். இன்கேஸ் இதில் புஷ் பட்டன் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதோட கனெக்ஷனு ஸ்க்ரீனில் கொடுக்குறோம். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.